ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு பிரணவ் தேஜா ஸ்ரீனா விலாக்ஸ். நாளைக்கு வேறு எனக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போது. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். எப்பவுமே கடுப்பாகும் தானே நினைக்கிறீங்க? இல்லை, நான் கடுப்பேற மாட்டேன். ஏன்னா இது நான் புது ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருக்கேன். வை பிகாஸ் ஐ டோன்ட் லைக் த ஓல்டு ஸ்கூல். ஓகே, இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆக்சுவலாக டிவைன் ஸ்டோரி சொல்ல போகிறதுல புக்ஸ் தான் காட்ட போகிறோம். ஓகே, இங்கே புக்ஸ் இருக்கு, அதை கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க மக்களே? எடுத்துட்டேன், எப்படியும் அடிச்சு பொடிச்சு மலையை ஏறி எடுத்தேன். பார்த்தீங்களா, சும்மா சொன்னேன். ஸோ இது உள்ள வந்து நாளைக்கு வந்து பெருசாக எதுவுமே எடுத்துகிட்டு வர சொல்ல. என்ன, ஒரு டைரி, ஒரு ரஃப் நோட், அந்த பென்சில் அதான் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. ஃபர்ஸ்ட்டு மெயின் திங்கன்னா என்னன்னு சொல்லுவோம், டைரி தான். இந்த டைரியில் வந்து டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கேட்டிருந்தாங்க. என்ன டீட்டெயில்ஸ்னால், ஃபஸ்ட்டு வந்து எங்கள் டீட்டெயில்ஸ் இந்த கேமராவில் கொஞ்சம் கொடுக்க முடியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, நேம் கேட்டிருக்காங்க. நேம் வந்து மை நேம் இஸ் ஆக்சுவலி B. Pranavati. I am studying 7th standard in Senthil Public School, CBSE. நீங்கள் என் ஹோம் டவுன் எதுன்னு கேட்டிங்கன்னா, I was actually born in Puducherry, but I stay in Krishnagiri. Why? Because my mother and father are running a hospital in Krishnagiri. Okay. இப்போ வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, என் ஸ்கூல் பற்றி சொல்ல போகிறேன். என் ஸ்கூலில் வந்து எப்படின்னா 3 குரூப் இருக்கும். சிஎஸ்கே, சாம்பியன்ஸ், சிபி அப்படின்னு இருக்கும். சாம்பியன்ஸில் என்னென்னா என்சிஆர், நீட், ஜி அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சிலபஸ் இல்லாமல் வெறும் என்சிஆர்டி மட்டும்தான் இருக்கும். சிஎஸ்கே வந்து எப்படின்னா 85% கொஞ்சம் நீட்டு ஜி அந்த ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம், நீட்டு ஜி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எல்லாம் இருக்கும் 85%. மீது என்சிஆர்டி கொஞ்சமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொன்னீங்கன்னா, அதுதான் எங்களோட தமிழ் புக்கெல்லாம் ரொம்ப குட்டியாக இருக்கும். அது நான் வீடியோ முடிகிறதுக்குள்ளே காமிச்சிடுறேன், கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் சிபி எப்படின்னா 95% நீட்டு ஜி, அங்கே வெறும் நீட்டு ஜி தான் இருக்கும். என்சிஆர்டி கோர்சஸ் எக்ஸ்ட்ரா என்சிஆர்டி கோர்சஸே இருக்காது, நீட்டு ஜி அது மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. ஃபஸ்ட்டு டு 8th வரைக்கும் அந்த கோர்சஸ் இருக்குது. இங்கே மாண்டசரி ஸ்கூல்ஸ் எல்லாம் மாண்டசரி ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் வேறு டைமிங். நான் ஆக்சுவலாக பஸ் பிடிச்சி போனேன், இது வரைக்கும் நான் போனதே இல்லை பஸ் பிடிச்சி. எங்களுக்கு ஸ்கூல் டைமிங் வந்து 9:15. நான் பேரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 8:55 இருக்கணும்னு சொல்கிறாங்க. 8:55 இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எப்படி 8:55 தான் போகும்னு நினைக்கிறேன். I hope it will move to the school on 8:55. It will reach the school at 8:55. ஸோ ரொம்ப டிலே பண்ண வேணாம், புக்ஸ் எல்லாம் காமிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் டைரி, இதுதான் செந்தில் பப்ளிக் ஸ்கூல் டைரி. மாண்டசரி, சிபிஎஸ்சி, ரெண்டுத்துக்குமே இதே டைரி தான். இந்த எங்களோட ஸ்கூல் வந்து எங்கெல்லாம் ஸ்கூல் நடத்துனா சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி 3 இடத்துல. எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் வந்து ஸ்கூல் அவர்ஸ்லேயே சொல்லி தருவாங்க. ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் தனியாக கற்றுக்கணும். ஆக்சுவலாக இது வந்து என் ஸ்கூல் டைரி. இந்த இது ஃபஸ்ட்டு பேஜ்லேயே நான் பிரணவாதித்யா சிஎஸ்கே, நான் ஆக்சுவலாக சிஎஸ்கே குரூப்பில் போயிருக்கேன். அதுக்கப்புறம் நான் 7th ஸ்டாண்டர்ட் இ செக்ஷனில் போட்டிருக்காங்க. என்னன்னு தெரியல, புது கிளாஸ்ன்றதுனால லாஸ்ட் செகண்ட் புது பாய் புது என்ன புதுசாக சொல்ல வரல மக்களே. என்ன நியூ ஸ்டூடெண்ட், அந்த வார்த்தையை சொல்லி இந்த தயங்குறேன். அது ஓகே, அதெல்லாம் விடுங்க. நான் வந்து அதனால தான் நான் இ செக்ஷனில் போட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் மை டைரி. So this is my diary which we should use in Senthil Public School. இதுதான் எங்களோட டைரி. ஃபஸ்ட்டு என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டாங்க இது பார்த்துக்கோங்க மக்களே, நல்லா. இதுதான் டைரி, ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்துக்கோங்க. இதுதான் டைரி. இதில் வந்து ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது, ஆனால் டீச்சர்ஸ்க்கும் கொஞ்சம் ரூல்ஸ் இருக்குது.
அவங்க வந்து எப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸை அடிக்கூடாது திட்டலாம். அதுதான் அதுதான் ரூல்ஸ் டீச்சர்ஸ்க்கு. ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்னு கேட்டால் ஃபஸ்ட்டு பேஜில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ கேட்டாங்க. அது வந்து என்ன ஃபோட்டோ கடைக்கு போயிட்டு ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ வாங்கிப்போம். ஃபோட்டோ பேப்பர் இருந்தால் இங்கேயே எடுத்துகிட்டு இருப்போம். சரி விடுங்க. அதுக்கப்புறம் என் பேர் பிரணவ் ஆதித்யா. நான் செவன்த் கிளாஸு. செக்ஷன் வந்து சிஎஸ்கே ஓகேவா. அதுக்கப்புறம் அட்மிஷன் நம்பர் எங்களுக்கு தெரியாது. கிளாஸ் டீச்சர் எங்களுக்கு தெரியாது. இஎம்ஐஎஸ் நம்பர் எங்களுக்கு தெரியாது. ஆதார் கார்டு நம்பர் கேட்டாங்க. அந்த நம்பர் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு இன்னொருத்துல வந்து நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டு, கிளாஸ் அண்ட் செக்ஷன், அட்மிஷன் நம்பர், இஎம்எஸ் நம்பர், ஆதார் கார்டு, டேட் ஆஃப் பர்த், ரிலீஜியன், ஃபாதர்ஸ் நம்பர், ஃபாதர்ஸ் நேம், ஆக்குபேஷன் நம்பர், மதர்ஸ் நேம், ஆக்குபேஷன் நம்பர், ரெசிடென்ஷியல் அட்ரஸ். இதே மாதிரி 2 பேஜில் கேட்டிருப்பாங்க. இப்போ 12th வந்து உங்களோட பிரதர் ஆர் சிஸ்டர் இதே ஸ்கூலில் ஸ்டடி பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. 13th வந்து மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அது கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 14th வந்து பிளட் குரூப் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபில்டு பை தி கிளாஸ் டீச்சர் வந்து செகண்ட் லாங்குவேஜ், தேர்ட் லாங்குவேஜ், ஹவுஸ் அலாட்டட்னா டீம் இருக்கும். அந்த டீமெல்லாம் எந்த டீம்லாம் அவங்க வந்து அலாட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, சேர்மேனோட மெசேஜ், அவங்களுக்கு மோட்டோ, விஷன் எல்லாமே சொல்லியாச்சு. இதுக்கு மேலே என்ன, இதெல்லாம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிரும். So I don't have a Facebook, this accounts and all. So இந்த புக்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இதுதான் டைரி பேஜஸ். இங்கே தான் நாங்கள் எல்லாம் டைரி எழுதணும். ஃபுல்லாக பார்த்துக்கோங்க மக்களே. டெய்லி சப்ஜெக்ட், டெய்லி ஆக்டிவிட்டீஸ், டேட்டு, டீச்சர்ஸ் சிக்னேச்சர், பேரண்ட்ஸ் சிக்னேச்சர். இது என்னன்னா டீச்சர்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் கான்டாக்ட் இருக்கிற மாதிரி தான் இந்த ஹேண்ட் புக் இருக்கும். எப்போவுமே லீவு ஏதாச்சும் நாம் பண்ணோன்னாலே இந்த ஹேண்ட் புக்கில் வரணும். அப்படிதான். இது அவ்வளோ முக்கியமான நோட்டு. தொலைஞ்சால் இன்னொன்று தருவாங்க. அவ்வளோ இது இந்த புக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா அப்படியே நீட்டாக லைனாக அடுக்கிட்டு வச்சுருக்கேன். இதுதான் என் பேக். ஸ்கூல் பேக் இல்லை மக்களே, சும்மா வைக்கிற பேக்கு. நெக்ஸ்ட் ஐ எம் கோனா ஷோ யூ. அதுக்கப்புறம் இந்த மாதிரி லாங் சைஸ் நோட்ஸ் கொடுத்துருந்தாங்க. 120 பேஜஸ். இது வந்து 5 or 6 கொடுத்துருப்பாங்க. இது லாங் சைஸ் நோட்ஸு. டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து எங்களுக்கு வந்து தமிழுக்கு வந்து கவர்மெண்ட் இஷ்யூ தமிழ் புக் வந்து இதுதான் எங்களோட தமிழ் புக். டேர்ம் 1 எங்களுக்கு வந்து டேர்ம் 1க்கு ஒரு புக்கு, டேர்ம் 2க்கு ஒரு புக்கு. ஓகே, இது எடுத்தாச்சா. அதே மாதிரி கொஞ்சம் 180 பேஜஸ் புக்ஸ் இருக்கு. 80 பேஜஸ். இது 80 பேஜஸ். இது வந்து 80. ஆமாம், இது 80 பேஜஸ். அதுக்கப்புறம் இது வந்து எப்படி, அதுக்கப்புறம் இது வந்து 240 பேஜஸ் புக்கு. கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 120 பேஜஸ் நோட்டு ஒன்று. அதுக்கப்புறம் இது வந்து 40 பேஜஸ் நோட். எப்படி நல்லா இருக்கா? 40 பேஜஸ் நோட். 40 பேஜஸ் நோட்டு. அதுக்கப்புறம் என்ன, இதுதான் 60 பேஜஸ் நோட்டு. அது 60 பேஜஸ் நோட் இல்லை மக்களே, சாரி. திஸ் இஸ் 60 பேஜஸ் நோட்ஸ். 60 பேஜ் முன்னாடி எழுதிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன புக் கொடுத்துருக்காங்கன்னா வேல்யூ எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு புக் கொடுத்துருக்காங்க. வேல்யூ எஜுகேஷன். இதில் வந்து எப்படின்னா கொஞ்சம் கதை, எனக்கு கதை கேட்குறதுனா அவ்வளோ பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி இவ்வளோ நல்ல புக் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்க போகுது. இந்த புக்கு கிடைச்சதுக்கு நான் பெருமைப்பட்டிருக்கணும். ஓகே, லீவ் இட் அசைட். ஸோ இது வந்து 200 பேஜஸ். ஆக்சுவலாக 196 தான் இருக்கும், 200 இருக்காது, அப்ராக்சிமேட். ஸோ இப்போ வந்து அதே மாதிரி 2 காப்பீஸ் இருக்குது. அதே மாதிரி 2 காப்பி ஆஃப் புக்ஸ் இருக்குது. ஸோ நவ் ஐ அம் கோனா ஷோ யூ த அதர் புக்ஸ்.
நவ் இதுதான் எங்களோட சோஷியலுக்கு 2 புக்கு. ஒன்று ஜியாகிரஃபி சிவிக்ஸ். இது ரெண்டுமே ஜியாகிரஃபி சிவிக்ஸ் புக்கு பார்த்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து என்ன ஹிஸ்ட்ரி புக்கு. நான் அப்போவே சிபி போடுங்கன்னு சொன்னேன். ஒன்றும் என் அப்பா கேட்குற மாதிரி இல்லை. அவர் வந்து என்ன செஞ்சிட்டாரு, அப்படியே போட்டார். அதுக்கப்புறம் இது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ட் சைஸ் நோட் கொடுத்துருந்தாங்க. என்ன ஷார்ட் சைஸ் நோட், இதே மாதிரி இது ப்ராட் ரூல் நோட்டு. இந்த மாதிரி நிறைய நோட் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு தெரில. என்னமோ ரஃப் நோட்டுக்காக கொடுத்துருக்காங்களா ஒன்றும் புரியல. பாருங்க, இன்னொரு நோட்டும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எனக்கு புரியல, என்ன ஏன் அப்படி எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு. சரி, நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து அடுத்த புக்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். இது 60 பேஜஸ் நோட்டு. அதுக்கப்புறம் இது டிராயிங் நோட் மட்டும். டிராயிங் நோட் சிந்தர் டாபிக்ஸ் டிராயிங் நோட் ஃபுல்லாக பாருங்க மக்களே. நல்லா இருக்கு இந்த டிராயிங் புக். ஆனால் கிரியேட்டிவ் சப்ஸ்க்கு ஐயோ கெமிஸ்ட்ரி புக்கு நல்ல வேலை இருக்குப்பா. கெமிஸ்ட்ரி புக் ஒரு வேலை தொலைஞ்சிச்சோன்னு நினச்சேன். இங்கே ஃபுல்லாக ஒன் ரூல்னு இருக்கே. மேப் காணுமா? ஓகே, மேப் இங்கேயே வச்சுட்டு கண்ணு முன்னாடியே வச்சுட்டு மறுபடியும் வேல்யூ எஜுகேஷன். இந்த புக்கை வைக்கிறதுக்குள்ள என் மானம் தான் உயிர் போகிற அளவுக்கு கூட சான்ஸ் இருக்கு. ஓகே, லீவ் இட் aside. This is for geography and history. Map practice book. We use this for geography and history. ஓகே, இந்த புக்ஸ் எல்லாம் இந்த புக்கு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வேல்யூ எஜுகேஷன் பக்கத்துலேயே தான் இந்த புக்கு வந்து என் கண்ணு பார்க்கல இல்லை புரியுது. ஓகே, ஓகே இது ரெண்டுமே என்னன்னா இது பயாலஜி புக். பயாலஜி ரொம்ப குட்டியாக இருக்குது. அதுதான் டேர்ம் 1க்கு இவ்வளோ, டேர்ம் 2க்கு அவ்வளோ. அது கூட ரொம்ப குட்டி இருக்குது. அதுக்குள்ளே கூட அவ்வளோவா இன்ஃபர்மேஷன் இல்லை. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. சூப்பர். இது வந்து கெமிஸ்ட்ரி புக் டேர்ம் 1. இது டேர்ம் 2க்கு தனியாக வாங்கணும். ஓகே, இது கெமிஸ்ட்ரி டேர்ம் 1. இது ஃபர்ஸ்ட் டேர்ம், அது செகண்ட் டேர்ம். இது வந்து கிராமர் புக், இங்கிலீஷ் கிராமர் புக். கிராமர் கேப்னு சொல்லியிருக்காங்க. இது ஹிந்தி புக், ஹிந்தி. அதுக்கப்புறம் தமிழ் காம்போசிஷனுக்கும் ஹிந்தி காம்போசிஷனுக்கும் தனி புக்ஸ் கொடுத்துறாங்க. கேட்ட சொல்கிறேன், இப்போ டைம் இல்லை படிக்கணும். ஸோ இது வந்து இன்ஃபர்மேஷன் எப்படி. இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக் மக்களே. நான் எடுக்கிறப்பவே பார்க்கல, சும்மா என்னமோ கட்டுற நோட்டு என்னமோ படிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி எடுத்தா. இது கம்ப்யூட்டர். ஆனால் கம்ப்யூட்டர் கூட போனப்போ அவ்வளோ இன்ஃபர்மேஷன் தருவாங்க. ஆனால் எக்ஸாமில் இந்த மொத்த புக் கேட்டாங்கன்னா மொத்த புக் அதில் வந்து எப்படின்னா அந்த புக்கில் வந்து பாதி படித்தது பாதியே கேட்பாங்க. இல்லைன்றவங்க ஃபுல்லாக கொடுத்துட்டாங்கன்னா ஐயோ ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டு ஒன்று யோசிச்சா ஒன்று மறந்துடுவேன். அப்படிதான் நான். உனக்கு அப்படின்னு தான் நான் என்னையே கேட்டுக்கணும். ஸோ நவ் திஸ் போத் ஆர் மை physics book. I already showed you this chemistry and then creative sequence. This is chemistry, physics book. Okay, gravity. This is my favorite topic in physics is force. My favorite topic in chemistry is experiments. And my favorite part in biology is to learn about plants. Okay, now in the moon
முக்கியமாக எடுத்துக்கணும். இது மேத்தமேட்டிக்ஸ் புக் ரொம்ப குண்டாக இருக்குது. ஐயோ, மேத்தமேட்டிக்ஸ் என்னால் பண்ண முடியாது. மேத்தமெட்டிக்ஸ் எல்லாருக்குமே கஷ்டம்தான். திங்கன்னு மேத்தமெட்டிக்ஸ் ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்குமே படிக்கிறது கொஞ்சமாக தான் இருக்குது, எழுதுறது ரொம்ப அதிகமாக இருக்குது. எழுதுவேனான்னு தெரில. ஓகே, லெட்ஸ் சி. அதெல்லாம் எப்படியாச்சும் எழுதணும். அப்போ தான் அது கொஞ்ச நாள் அடாப்ட் ஆகும்ல, அப்படிதான் கொஞ்ச நாள் அடாப்ட் ஆகும். அப்படியே நம்ம பண்ணணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் இங்கிலீஷ் புக். ஓகே, இப்போ நான் எல்லா புக்ஸுமே காட்டிட்டேன். ஸோ மறக்காமல் எங்கள் எல்லாருக்குமே லைக் பண்ண சொல்லிட்டேன். இவ்வளோ 34 வீடியோ போட்டோம், எங்களுக்கு 25 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருக்காங்க. பட் நாங்கள் உங்களை குறை சொல்ல. ஆக்சுவலாக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஸோ ஆக்சுவலாக நான் உங்களை ஹார்ஷ் பண்ணி பேச மாட்டேன், பேசக்கூடாதுன்றதுனால எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்கிட்ட நாங்கள் ஹார்ஷாலாம் பேச மாட்டோம். ஸோ ஐ ரெக்வஸ்ட் யூ, உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கள், நாங்கள் வேறு வீடியோஸ் போடுறோம். எனக்கு என்ன மாதிரி பேசுகிறது பிடிக்கலன்னா வேறு வீடியோஸ் போடுறோம். பட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மக்களே, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அப்போ எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அந்த 25 சப்ஸ்கிரைபர்ஸில் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ எனிவேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ I'll meet you in next video. நெக்ஸ்ட் வீடியோ எப்போவே போடுறேன். 5 நிமிஷம் கழித்து போடுறேன் படிச்சுட்டு. ஸோ I'll put the next video now. நெக்ஸ்ட் வீடியோ எப்படி டிவைன் ஸ்டோரிஸ் சொல்லட்டுமா? ஓகே, டிவைன் ஸ்டோரிஸை சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் சப்போர்ட். ஸோ தேங்க்யூ. Bye. Meet you in the next video.